ஹாய் மக்களே, குட் மார்னிங். இன்றைக்கி எப்பவும் போல் என்னோடய வேலைகள்லாம் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க. இன்றைக்கி வந்து லஞ்ச் வீடியோ வந்து வராதுங்க. ஏன் அப்படின்னா வந்துட்டு லஞ்ச் வீடியோ எடுக்கிற டைம் இல்லை. இன்றைக்கி வந்து கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. இதிலே வந்து சொல்லிடுறேன் தம்பிகளுக்கு லஞ்சுக்கு என்ன அப்படிங்கிறது. தம்பிகளுக்கு லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா கேரட் சாப்பாடு வந்து பச்சை பட்டாணி வந்து நைட்டே ஊற வச்சுருந்தேன். அதை வந்து தாளித்து கொடுக்கலான்னு சொல்லிட்டு அதை தாளித்து வச்சுருந்தேன். எங்களுக்கு பார்த்திங்கன்னா வந்து முட்டைக்கோஸ் பொரியல், ரசம், அப்புறம் சாப்பாடு, அவ்வளோதாங்க. இன்றைக்கி வந்து மாமா இல்லைங்க, அவங்க வந்து வண்டிக்கு போயிட்டு நேற்று காலையிலே போயிட்டாங்கன்னா வரல. ஸோ வந்துட்டு இதை மட்டும் நம்ம ரெடி பண்ணி கொடுத்துடலாம் சிம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணி கொடுத்துட்டேன். பச்சை பட்டாணி நான் வந்து இப்படி தான் தாளிப்பேன். வேறு எப்படி தாளிக்கலான்னு சொல்லுங்கள். ஒன்றும் இல்லை, வெங்காயம், அப்புறம் வரமிளகாய், கொஞ்சம் மட்டன் மசால் பொடி, அப்புறம் வந்து பச்சை பட்டாணி, இது உப்பு, லைட்டாக சால்ட்டு, கொஞ்சம் பெருங்காயம் போட்டு தான் நான் வந்து தாளித்து கொடுத்துருக்கேன். வேறு எப்படி செய்யலான்னு சொல்லுங்கள். சாப்பாடுக்கு வந்து லஞ்சுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா கேரட் வந்து நல்லா வந்து வதக்கிட்டுருக்கேன். வதக்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாப்பாடு வந்து தாளித்து தம்பிகளுக்கு வந்து லஞ்சுக்கு போட்டு கொடுக்கணும். எங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த பக்கம் வந்து முட்டைக்கோஸ் வந்து வதக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் எல்லாமே ரெடி ஆனதுக்கப்புறம் தம்பிகளோட லஞ்சுக்கு எல்லாமே நான் வந்து போட்டு வச்சுட்டேன். அவனுங்களும் பார்த்திங்கன்னா ஸ்கூலுக்கு காலேஜுக்கு வந்து கொஞ்சம் கிளம்பிட்டாங்க. மாமா இல்லாதனால பெரிய தம்பிக்கு நடந்து தான் போகணும். அதில் கொஞ்சம் நேரமே வீட்டிலேருந்து கிளம்புனால வந்து நேரமே வந்து கிளம்பிட்டான். சின்னவர் பார்த்திங்கன்னா வந்துட்டு அவரும் நடந்து தான் போகிறாரு. இங்கே பக்கத்தில் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க கூட நடந்து போகிறாரு. ஸோ வந்து இன்றைக்கி டே வந்து எனக்கு இப்படி தான் போச்சு. உங்களுக்கு எப்படி போச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாத்துக்கும் பாய். ஹாவ் எ நைஸ் டே. பாய்.